மாண்புமிகு உறுப்பினர் திரு எம் போஜராஜன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முதலாவதாக இந்த துயர சம்பவத்தில் இறந்த அந்த குடும்பங்களுக்கு எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்னொருவர் சிகிச்சை பெறுவதாக சொல்லப்படுகிறது. அவர் சிகிச்சை பெற்று திரும்ப வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இது வன்மையாக கண்டிக்க வேண்டிய ஒரு நிகழ்வு. சகோதரர் ராமச்சந்திரன் சொன்னது போல் கடந்த காலிலே தமிழர்களுக்கு ஆந்திராவிலே பல தொல்லைகள் எல்லாம் கொடுத்து உயிரை சாதாரணமாக எடுத்துக்கொண்டார்கள். அதே போன்ற நிகழ்வு இன்றும் தொடர்ந்து விடக்கூடாது. ஆகவே ஒட்டுமொத்தமாக கட்சி பாகுபாடு இன்றி இது போன்ற தமிழர்களுடைய நலனை கருதி ஒட்டுமொத்தமாக நமது எதிர்ப்பினை தெரிவித்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஏற்கனவே உறுப்பினர்கள் சொன்னது போல் கொடுத்த நிவாரணம் தொகையெல்லாம் போதியதாக அல்ல. ஏனால் உயிருக்கு ஈடு இல்லை. இருந்தாலும் அவருடைய குடும்பத்தை பாதுகாப்பதற்கு ஒரு தொகை கொடுக்க வேண்டும். அந்த வகையிலே அதிகமாக கொடுக்க வேண்டும் என்று நாம் கர்நாடக அரசை வற்புறுத்த வேண்டும். அதே நேரத்தில் தமிழக அரசும் நிதி கொடுத்தாலும் தவறில்லை என்று நான் கருதுகின்றேன். எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக கர்நாடக அரசு அவர்கள் அதிகாரிகள் செய்து கொண்ட அந்த முறை அவசரமாக செய்ததை பார்த்தால் நமக்கு சந்தேகங்கள் எழுகின்றன. ஆகவே உரிய விசாரணை செய்து அந்த அதிகாரிகளை கண்டிப்பாக நடவடிக்கை எடுத்து நமது தமிழர்களுக்கு பாதுகாப்பு ஒரு உணர்வை நாம் ஏற்படுத்த வேண்டும் என்று பேரவைத் தலைவர் அவர் மூலமாக கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.